Corinthians, Book of Correction. This message by Brother William Marion Branham was delivered on Sunday morning, April 14, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. கொரிந்தியர் திருப்புதலை கொண்ட புத்தகம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. What's happened is because people are unstable on the word of the living God. Don't the Bible say they go from the east, from the west, from the north, and the south? There be a famine, not for bread and water alone, but for the hearing of the word of God. What a day that we're living in. என்ன சம்பவித்துள்ளது? ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மேல் உறுதி இல்லாமல் இருக்கிறதே அதற்கு காரணமாயிருக்கிறது. வேதமோ அவர்கள் கிழக்கிலிருந்தும் மேற்குக்கும் வடக்கிலிருந்து தெற்குக்கும் செல்வார்கள், ஒரு பஞ்சம் உண்டாகும். ஆகார குறைவினாலும் ஜலக்குறைவினாலும் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தை கேட்க கிடைக்காத பஞ்சமாய் இருக்கும் என்று கூறவில்லையா? நாம் என்னே ஒரு நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். And we see now all these great denominational churches are all leaguing themselves together, and it's got their places. You have to belong to this league of churches before you can even have a radio. இந்த எல்லா பெரிய ஸ்தாபன சபைகளும் ஒன்று சேர்ந்து கூட்டணிவாய்க் கொண்டிருக்கின்றன என்பதை இப்பொழுது நாம் காண்கிறோம். நீங்கள் ஒரு செய்தியை ஒலிபரப்ப வேண்டுமானால் அதற்கு முன்னர் நீங்கள் இந்த சபைகளின் கூட்டணிவை சார்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை அது அடைந்துவிட்டது. You're gone from the radio, boy. Don't you never worry about that. And the rest of them are too, and all the television programs. You'll have to belong to the League of Churches before you can do it. And when you do that, you're forming nothing in the world but the mark of the beast of the Bible. Amen. There you are. See how it's all linked together. இல்லை என்றால் நீங்கள் வானொலி ஒலிபரப்பிலிருந்து நீக்கப்படுவீர்கள். மகனே, அதை குறித்து ஒருபோதும் கவலை கொள்ளாதே. அவர்களுடைய மற்ற காரியங்களை குறித்தும் கூட கவலை கொள்ளாதே. ஏனென்றால் நீ அதை செய்வதற்கு முன்பு சபைகளின் கூட்டினவை சார்ந்திருக்க வேண்டும். நீ அதை செய்யும் போது வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள மிருகத்தின் முத்திரையே இந்த உலகத்தில் உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று வேறொன்றுமில்லை. அந்நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அவை யாவும் எவ்வாறு ஒன்று சேர்ந்தார் போல் கூட்டி இணைக்கப்பட்டுள்ளன என்பதை பார்த்தீர்களா? Oh, thanks be to God. There is truly a living God. There's truly a true Lord. There's truly a true Word. There's truly a true healing. There's truly of all these things. But brother, don't you never base your faith up on some little sensation, up on a church order, up on taking communion, up on eating from the spiritual rock. ஓ, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையாகவே ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு. உண்மையாகவே உண்மையுள்ள ஒரு கர்த்தர் உண்டு. உண்மையாகவே உண்மையுள்ள வார்த்தை ஒன்று உண்டு. உண்மையாகவே உண்மையுள்ள ஒரு சுகமளித்தல் உண்டு. இந்த காரியங்கள் யாவுமே உண்மையாயிருக்கின்றன. ஆனால் சகோதரனே, உன்னுடைய விசுவாசத்தை ஏதோ ஒரு சிறு உணர்ச்சி வசப்படுதலின் மேல், ஒரு சபை ஒழுங்கின் மேல், ராபோஜனத்தில் பங்கு கொள்வதன் பேரில், ஆவிக்குரிய கண்மலிலிருந்து புசிப்பதன் பேரில் ஒருபோதும் அடிப்படையாக கொள்ளாதே. You say, I know this, brother, I take it God. That may be just exactly true. Well, what kind of a place has it fallen in? That's the next thing. What kind of a bucket did it come into? Just and unjust. நீங்களோ சகோதரனே, நான் அதை அறிவேன், நான் தேவனை ருசி பார்த்திருக்கிறேன் என்று கூறலாம். அது அப்படியே முற்றிலும் உண்மையாயிருக்கலாம். ஆனால் எந்த விதமான ஒரு ஸ்தலத்திற்குள் அது விழுந்துள்ளது? அதுதான் அடுத்த காரியம். அதற்குள் எந்த விதமான ஒரு வாளி உள்ளே வந்தது? நீதி மற்றும் அநீதி. Now listen. Now these were examples to the intent that we should not lust after evil things as they also lusted. இப்பொழுது கவனியுங்கள். அவர்கள் இச்சித்தது போல் நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. What was their lesson? Now listen, I won't get just a little bit farther, if you excuse me. Neither be ye idolaters. அவர்களுடைய இச்சை என்னவா இருந்தது? இப்பொழுது கவனியுங்கள். நான் இன்னும் சற்று கூடுதலாக படித்து பொருள் உணர்த்தி காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னை மன்னிப்பீர்களானால் நலமாயிருக்கும். விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். Oh, you say, I thank God I'm not an idolater. Wait just a minute. Let's examine it by the Word. Say, I wouldn't worship an idol. That doesn't altogether mean you worship an idol. You just have to be idle, doing nothing. Go to church. That's all right. Go back home. Do nothing about it. ஓ, நீங்களோ, நான் தேவனுக்கு நன்றி கூறுகிறேன், நான் ஒரு விக்கிரகாராதனைக்காரன் அல்ல என்று கூறலாம். ஒரு நிமிடம் அப்படியே பொறுங்கள்.
நாம் அதை வார்த்தையினால் சோதித்து பார்ப்போமாக. நீங்களோ நான் ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்க மாட்டேன் என்று கூறலாம். அது நீங்கள் ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கின்றீர்கள் என்று முழுமையாய் பொருள்படுகிறதில்லை. அது நீங்கள் ஒன்றையும் செய்யாமல் பயனற்ற வகையில் பொழுதை கழிப்பதே ஆகும். சபைக்கு சென்று ஆம் அதெல்லாம் சரிதான் என்று கூறி பின்னர் வீட்டுக்கு திரும்பி சென்று அதை குறித்து ஒன்றுமே செயல்புரியாமல் இருப்பதாகும். Brother, a real born again man or woman can't stand still. There's something in them. They got to testify. They got to do something. They're bound to do something. They can't hold their peace. சகோதரனே, ஒரு மீண்டும் பிறந்த மனிதனாலோ அல்லது ஸ்திரீயினாலோ அமைதியாக நிற்க முடியாது. அவர்களுக்குள் ஏதோ ஒன்று உண்டு. அவர்கள் சாட்சி பகர வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் அமைதியாகவே இருக்க முடியாது. Neither be idolaters as they were, some of them, as it is written, the people sat down to eat and drink and rose up to play. கவனியுங்கள், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். What's Paul talking about? Examples. They were baptized into the church. They absolutely had a correct baptism. Was 3 times forward, backward in the name of Father, Son, Holy Ghost, Jesus only, whatever it was, they had a correct baptism. Amen. They were baptized right. பவுல் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான்? திருஷ்டாந்தங்கள். அவர்கள் சபைக்குள்ளாய் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். அவர்கள் முற்றிலும் ஒரு சரியான ஞானஸ்தானத்தை உடையவர்களாய் இருந்தனர். ஒரு தடவை முன்னோக்கி 3 முறைகள், பின்பு பின்னோக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் இயேசு மாத்திரமே. அது என்னவெல்லாமா இருந்ததோ அப்படி இல்லாமல் அவர்கள் ஒரு சரியான ஞானஸ்தானத்தை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் சரியாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். We fuss and stew and argue about little things like that. What good does it do? You're leaving off the main principle. Our churches are separate over baptism. Certainly. நாமோ அதை போன்ற காரியங்களை குறித்து வம்பும் கடுஞ்சின குமரலும் கொண்டு வாதிடுகிறோம். அது என்ன நன்மை செய்கிறது? நீங்கள் மூல உபதேசத்திலிருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஞானஸ்தானத்தின் பேரில் நம்முடைய சபைகள் நம்மை பிரித்திருக்கின்றன. நிச்சயமாகவே. Then you say, oh, hallelujah. They haven't got the spiritual blessing we have. There is no cold form of glory to God. I eat the real manna of God. I know it's truth. That's exactly the truth. But what difference does that make? ஆகையால் நீங்கள், ஓ அல்லேலூயா, நாம் பெற்றுள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. அவர்கள் அவ்வளவாய் குளிர்ந்து போய் சம்பிரதாயமான முறையில் உள்ளனர். தேவனுக்கு மகிமை. நான் தேவனுடைய உண்மையான மன்னாவை புசிக்கிறேன். அது சத்தியமாய் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என்று கூறலாம். அது முற்றிலும் உண்மைதான். ஆனால் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? You say, brother, the Holy Ghost really falls in our church. That's good, but what difference does it make to you? If you're not the right kind of a vessel it's fallen in. Remember. நீங்களோ சகோதரனே, எங்களுடைய சபையில் பரிசுத்த ஆவியானது உண்மையாகவே விடுகிறது என்றே கூறலாம். அது நல்லதுதான். ஆனால் அது உள்ளே விடும்போது நீங்கள் ஒரு சரியான விதமான பாத்திரமாய் இல்லாதிருந்தால் அது உங்களுக்கு என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணும்? நினைவிருக்கட்டும். Oh, you say, I'm sincere. So were they. They left their homes and went out, even put their neck out for death to follow. They did a lot more than what we have to do. They didn't have one thing to do. Just think. The Bible said, in vain do they worship me. In vain do they worship me. ஓ, நீங்களோ நான் உத்தமமாக இருக்கிறேன் என்று கூறலாம். அவர்களும் அவ்வாறு இருந்தனர். அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு புறப்பட்டு சென்று மரணத்திற்காக தங்களுடைய கழுத்தையும் கூட நீட்டினர். நாம் செய்துள்ளதை பார்க்கிலும் அவர்கள் அதிகமாகவே செய்திருக்கிறார்கள். அது இதனோடு செய்யும்படியான ஒரு காரியத்தை பெற்றிருக்கவில்லை. சற்று சிந்தித்து பாருங்கள். வேதம் அவர்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள், அவர்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று கூறியுள்ளது. Absolutely true worship in vain. Where did he begin at? Come from the Garden of Eden, Cain. He worshipped God just the same as Abel did, but in vain he worshipped him. Yes, sir. There's a way that seemeth right unto a man. உண்மையாகவே முற்றிலும் வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். அது எங்கே துவங்கிறது? அது ஏதேன் தோட்டத்தில் காயினிடத்திலிருந்தே சரியாக துவங்கிறது. ஆபேல் தேவனை ஆராதித்தது போலவே காயினும் அப்படியே ஆராதித்தான். ஆனால் அவன் அவரை வீணாய் ஆராதித்தான். ஆமையா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. And you say, well, why is it? Now I've repented. Why is it I'm not all right? I repented. I think I'm just as good as anybody else. I go to church, I've been baptized. I get the blessings of God. I love a good sermon. I love the Word of God. I like to read it.
And I get spiritual blessings too. And hallelujah, I can prophesy. I can speak with tongues. I've done all these things. And you mean to say it's in vain? நீங்களோ நல்லது, அது ஏன்? இப்பொழுது நான் மனம் திரும்பி இருக்கிறேன். நான் ஏன் சரியா இருப்பதில்லை? நான் மனம் திரும்பி விட்டேன். நான் மற்ற எந்த நபரைப் போலவும் அவ்வளவு நல்லவனாக இருக்கிறேன் என்றுதானே நான் கருதுகிறேன். நான் சபைக்கு செல்கிறேன். நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். நான் ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்க விரும்புகிறேன். நான் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறேன். நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கூட பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா! என்னால் தீர்க்க தரிசனம் உரைக்க முடிகிறது. என்னால் அந்நிய பாஷைகளில் பேச முடிகிறது. நான் எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறேன். நீங்களோ அது வீணா இருக்கிறது என்று பொருட்படுத்தி கூறுகின்றீர்களா என்று கேட்கலாம். I'm not saying it's in vain, but it's possible that it could be in vain. That's right. It depends on what you are in there. That's right. It's what you are that's receiving this. If you're not born again, if there's not actually something in you, then it's in vain. All the blessings I have nothing to do. இப்பொழுது அது வீணா இருக்கிறது என்று நான் கூறிக்கொண்டிருக்கவில்லை. ஆனால் அது வீணா இருக்க கூடும் என்ற சாத்தியம் உண்டு. அது உண்மை. அது நீங்கள் அங்கே உள்ளே என்னவா இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததன் பேரிலேயே உள்ளது. அது உண்மையே. இதை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததாகவே உள்ளது. நீங்கள் மீண்டும் பிறக்கவில்லை என்றால், உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் உண்மையாகவே இல்லை என்றால், அப்பொழுது அது வீணாய் இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டி இருந்தாலும் அது வீணாய் உள்ளது. Now just one more. Neither let us commit fornication as some of them committed and fell in one day 23,000. Commit fornications, that's spiritual fornications. We had time, the Sunday school was over. Spiritual fornications. இப்பொழுது அப்படியே இன்னும் ஒன்றை பார்ப்போம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. வேசித்தனம் பண்ணுதல் அது ஆவிக்குரிய வேசித்தனங்களாய் இருக்கின்றன. நமக்கு நேரம் இருந்தால் ஞாயிறு வேதபாட பள்ளி முடிவுற்று விட்டது. ஆவிக்குரிய வேசித்தனமாயிற்றே. Neither let us tempt Christ as some of them also tempted and were destroyed of serpents. Neither murmur ye as some of them murmured and were destroyed of the destroyer. Murmuring, lusting, mixing the world with your religion, going out. God loves purity, real pure. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அடிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். முறுமுறுத்தல், இச்சித்தல், உங்களுடைய மார்க்கத்தோடு உலகத்தை கலத்தல், வெளியே செல்லுதல். தேவன் தூய்மையை, உண்மையாகவே தூய்மையானதையே விரும்புகிறார். This morning I was talking. I thought, what, now in closing, I thought this, what is any sweeter in a man's life? What is any sweeter than to come home when he's tired and weary with his little bucket in his hand from working all day or plowing or whatever he might be, to walk in and have a lovely wife to meet him at the door. இந்த காலையில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். நான் என்ன என்று எண்ணினேன். இப்பொழுது முடிக்கையில் நான் இதை சிந்தித்தேன். ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் இனிமையானது எது? அவன் சோர்வுற்று களைப்புற்று தன்னுடைய கரத்தில் சிறு வாளியோடு நாள் முழுக்க உழைத்துவிட்டு அல்லது உழுதுவிட்டு அல்லது அவன் வேறெந்த பணியாகிலும் செய்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது, உள்ளே நடந்து வரும்போது ஒரு அழகான மனைவி அவனை வாசலண்டையில் சந்திப்பதை பார்க்கிலும் இனிமையானது எது? Sit down on his lap a minute and brush his brow a little and kiss him on the cheek and put her arms around him and say, dear, I know you're tired, you've worked so hard. Give him consolation. அவனுடைய மடியிலே ஒரு நிமிடம் அமர்ந்து அவனுடைய புருவத்தை சற்று தடவி விட்டு கன்னத்திலே அவனை முத்தமிட்டு அவன் மீது அவளுடைய கரங்களை சுற்றி போட்டுக்கொண்டு, அன்பே, நீர் களைப்புற்றிருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். நீர் மிகவும் கடினமாக வேலை செய்திருக்கிறீர் என்று கூறுவாளே. அப்பொழுது அது அவனுக்கு ஆறுதலை அளிக்கும். How that he knows that that arm is around him is absolutely his. It's his. Never is it around any other man or any other desire. The kiss that's on his cheek is from real, pure, holy heart that just loves him and him alone. அவன் மீது சுற்றி உள்ள அந்த கரம் முற்றிலும் அவனுடையதாக இருக்கிறது என்பதை அவன் எப்படி அறிந்திருக்கிறான்? அது அவனுடையதாக இருக்கிறது. அது வேறெந்த மனிதன் மீதும் கூடப்பட்டதோ அல்லது
அதற்கு வேறெந்த வாஞ்சையோ ஒருபோதும் கிடையாது. அவனுடைய கன்னத்தில் இடப்பட்ட அந்த முத்தமானது உண்மையான, தூய்மையான, அவனை அப்படியே நேசிக்கிற, அவனை மட்டுமே நேசிக்கிற பரிசுத்தமான இருதயத்திலிருந்து வந்ததாயிருக்கிறது. How it makes you, I know, makes you stick your chest out and say, well, I'm not so tired after all. See? That's it. It does something to you. அது எப்படியாய் உங்களை செயல்பட செய்கிறது? அது நீங்கள் உங்களுடைய மார்பை வெளியே தள்ளியவாறு நிமிர்த்தி கொண்டு, ஓ, நான் மொத்தத்தில் அவ்வளவாய் களைப்புற்றிருக்கவில்லை என்று உங்களை கூற செய்யும் என்பதை நான் அறிவேன். புரிகின்றதா? அதுதான் அது. அது உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறது. I want to tell you something. But what if that kiss is placed on his cheek and he hasn't confidence? It might have been on some other man's cheek. What if them arms around him has embraced everybody? He's still desiring to do the same. It won't mean very much. There's not much help there. Why? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். ஆனால் அவனுடைய கன்னத்தின் மேல் இடப்பட்ட அந்த முத்தத்தில் அவன் நம்பிக்கை கொள்ளாதிருந்தால் என்னவாயிருக்கும்? அது வேறொரு மனிதனுடைய கன்னத்தின் மேல் இடப்பட்டிருக்கலாம். அவன் மீது சுற்றப்பட்டுள்ள அந்த கரங்கள் எல்லோரையும் தழுவி இருந்து இன்னும் அதே விதமாய் செய்ய வாஞ்சை கொண்டிருந்தால் என்னவாயிருக்கும்? அது அவ்வளவு பொருள்படாதே. அப்பொழுது அது அவ்வளவாய் கவனத்தை தன் பக்கம் கொண்டிருக்காதே. ஏன்? Now, in the beginning, they were one. God, when he made man, he made him a dual person, both male and female. He separated him in flesh and put him here on earth in flesh, and the female part was still in spirit. இப்பொழுது அவர்கள் ஆதியிலே ஒன்றாய் இருந்தனர். தேவன் அவர் மனிதனை உண்டாக்கிற போது அவர் அவனை ஒரு இரட்டைத்தன்மை கொண்ட நபராகவே உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அவர் அவனை மாம்சத்தில் வேறுபிரித்தார். இங்கே பூமியின் மேல் மாம்சத்தில் அவனை வைத்தார். பெண்மைக்குரிய பாகம் இப்பொழுதும் ஆவியில் அப்படியே இருந்தது. Look, friend, God was so careful. Oh, how this, don't let it lead you. God never got a handful of dust and made an Eve. She'd been a different creation. And she's not a creation, she's a byproduct. நண்பர்களே, பாருங்கள், தேவன் மிகவும் கவனமுள்ளவராயிருந்தார். ஓ, எப்படியாயுது? இது உங்கள் மனதை விட்டு செல்ல அனுமதிக்காதீர்கள். தேவன் ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்து ஏவாளை ஒருபோதும் உருவாக்கவில்லை. அவள் ஒரு வித்தியாசமான சிருஷ்டியாயிருந்தாள். அவள் ஒரு சிருஷ்டியா இல்லை, அவள் ஒரு உப உற்பத்தியாயிருக்கிறாள். And God goes over in the heart of Adam, this rib right out from under his heart, and takes a rib and makes a wife. And the very part of Adam's spirit was in the woman, and they two are one. Soul, body, spirit, they are one. They are perfect oneness, a real woman and a real husband and a real wife. They are one together. தேவன் ஆதாமின் இருதயத்திற்குள் சென்று இந்த விலா எலும்பை அவனுடைய இருதயத்தின் கீழிருந்து அந்த எலும்பை வெளியே எடுத்து ஒரு விலா எலும்பை எடுத்து ஒரு மனைவியை உண்டு பண்ணினார். ஆதாமினுடைய அதே ஆவியின் பாகம் ஸ்திரீக்குள் இருந்தது. அவர்கள் இருவரும் ஒன்றாயிருந்தனர். ஆத்துமா, சரீரம், ஆவியில் அவர்கள் ஒன்றாயிருந்தனர். அவர்கள் ஒன்றாயிருத்தலில் பரிபூர்ணமாயிருந்தனர். ஒரு உண்மையான ஸ்திரீ, ஒரு உண்மையான கணவனும் ஒரு உண்மையான மனைவியும் அவர்கள் ஒன்று சேர்ந்தவர்களாய் ஒன்றாயிருக்கிறார்கள். What is the type of Christ from out of his bosom, not a byproduct, not a Methodist or a Baptist or a Pentecostal hatch-up? No, sir. But out of his own heart, he took a sweetheart that's as pure and loyal as she can be. She's as loyal as a lily. அது எதற்கு ஒரு மாதிரியாயிருக்கிறது? அவருடைய மார்பிலிருந்து வெளியே வந்த கிறிஸ்துவிற்கே ஒரு உப உற்பத்தியாய் அல்ல, ஒரு மெத்தோடிஸ்டாய் அல்ல, அல்லது ஒரு பாப்டிஸ்டாய், அல்லது ஒரு பெந்தேகோஸ்தே ஸ்தாபன குஞ்சு பொரிக்கும் கருவியிலிருந்து வந்த கோழி குஞ்சாய் அல்ல. இல்லை ஐயா, ஆனால் அவருடைய சொந்த இருதயத்திலிருந்து வெளியே வந்தோம். அவர் அவளால் இருக்க முடிந்த அளவு தூய்மையாயும் உண்மையாயும் இருக்கும்படியான ஓர் இனிய இருதயமாகவே அவளை எடுத்தார். அவள் லீலை புஷ்பத்தை போன்று அவ்வளவு உண்மையாயிருக்கிறாள். Look that there Solomon speaking, come my love, let us walk in the pomegranate. Let us take our fill of love. And when the real believer opens his arms with a pure heart and holds up to Christ, that affection of that lover of Christ goes into his bosom. It's his wife, just like the husband does to a real wife. சாலமோன், என் பிரியமே வா, நாம் மாதுளஞ்செடியில் உள்ள தோட்டத்திற்குள் நடந்து செல்வோம், சம்போகமாய் இருப்போம் என்று கூறினதை திரும்ப நோக்கி பார்ப்போம். ஒரு உண்மையான விசுவாசி தன்னுடைய கரங்களை ஒரு தூய்மையான இருதயத்தோடு விரிக்கும் போது, அவன் கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளும் போது, அந்த கிறிஸ்து நேசரின் நேசமானது
அவனுடைய மார்பிற்குள்ளாக செல்லுகிறது. அது அவருடைய மனைவியாய் உள்ளது. அது அப்படியே ஒரு உண்மையான மனைவிக்கு ஒரு கணவன் செய்கிறது போன்றே உள்ளது. What type of person should we be? Are we playing the harlot with Christ? Are we depending on some little something and running after the world and the things of the world and worldly minded and not that real love and devotion that we should have? நாம் எந்த மாதிரியான ஒரு நபராய் இருக்க வேண்டும்? நாம் வேசியா இருந்து கொண்டு கிறிஸ்துவோடு விளையாடிக் கொண்டிருக்கிறோமா? நாம் ஏதோ ஒரு சிறு காரியத்தின் பேரில் சார்ந்து கொண்டு உலகத்தின் பின்னேயும் உலக காரியங்களின் பின்னேயும் உலக பிரகாரமான சிந்தை கொண்டவர்களாக ஓடிக்கொண்டு உண்மையான அன்பில்லாமல் நாம் கொண்டிருக்க வேண்டிய பக்தியை உடையவர்களாக இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோமா? Could you imagine your wife, brother, coming and sitting on your lap with her little frickly frills and her little underskirts and things of lace and her little hair all done up and prickled up and everything like that. Put her arm around and say, "Oh, John, I just love you. I love you." உங்களால் அதை யூகித்து பார்க்க முடிகிறதா? என்னே சகோதரனே, உங்களுடைய மனைவியானவள் வந்து உங்களுடைய மடியின் மீது தன்னுடைய சருமத்தில் உண்டான சிறு தவிட்டு நிற புள்ளிகளை கொண்டவளாய் தலைமுடியின் ஓரங்கள் கலைந்திருக்க தன்னுடைய உட்பாவாடையின் அடியோர் அடைத்தொங்கலோடு இடைப்பட்டையினால் இடுப்பை சுற்றிலும் உள்ள இடைக்கச்சையின் பின்னலோடு அவளுடைய கூந்தலை முழுமையாக வாரி முடித்திருக்க அதில் கலைந்த சில முடிகள் உங்களுடைய முகத்தில் கூச்சிடும் உணர்வளிக்க அதை போன்று வந்து அமர்வதை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? அப்பொழுது அவள் உங்கள் மீது அவளுடைய கரத்தை போட்டுக்கொண்டு, "ஓ ஜான், நான் உம்மை நேசிக்கிறேன்" என்று கூறுகிறாள் என்று வைத்துக் கொள்வோம். நான் உம்மை நேசிக்கிறேன். And you know right then that there's something wrong. You having the confidence in her, no matter how pretty she looks and how well she's fixed, if you don't have that perfect confidence in her, there's something wrong. It doesn't satisfy that longing that a man would have for his wife. அப்பொழுது உடனே நீங்கள் தவறான ஏதோ ஒரு காரியம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அவளில் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. அவள் எவ்வளவு அழகாய் காணப்பட்டாலும், அவள் எவ்வளவு சரீர பொருத்தமுள்ளவளாய் இருந்தாலும் அதை பொருட்படுத்துகிறதில்லை. நீங்கள் அவரிடத்தில் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை என்றால் அப்பொழுது ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அது தன்னுடைய மனைவிக்காக ஆவல் கொண்டுள்ள ஒரு மனிதனை திருப்திப்படுத்துகிறதில்லை. And now just think of yourself fooling with the world and tangling with the world and get down there and you say, "Oh Lord Jesus, I love you." It's a burning Judas hypocrite kiss. That's right. Think of these things. There's a revival coming up now. இப்பொழுது உலகத்தோடு வெறுமன வீணாக காலத்தை செலவழித்துக் கொண்டு உலகத்தோடு சிக்குண்டு பின்னர் கீழே முழங்கார் படியிட்டு, "ஓ கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன்" என்று கூறுகின்ற உங்களை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். அது ஒரு எரிகின்ற யூதாசினுடைய மாய்மாலக்காரனுடைய மொத்தமாயிருக்கிறது. அது உண்மை. இந்த காரியங்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது ஒரு எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. புரிகின்றதா? Oh, you might have the wedding ring on, that's right, but you're not a wife. Oh, you might be a woman, you might be the lady of the house, but you're not a wife if you act like that. ஓ, நீங்கள் விவாக மோதிரத்தை அணிந்திருக்கலாம், அது உண்மைதான். ஆனாலும் நீங்கள் மனைவியாய் இருக்கவில்லை. ஓ, நீங்கள் ஒரு ஸ்திரீயாய் இருக்கலாம், நீங்கள் அந்த வீட்டின் பெண்மணியாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த விதமாக நடந்து கொண்டிருப்பீர்களேயானால் அப்போது நீங்கள் ஒரு மனைவியாய் இருக்கவில்லை. And you're not a real Christian. You're not a real genuine product for Christ if you don't love Him in everything that you've got within you. I don't care whether you look pretty, whether you don't, you love Him and you express yourself. That's when you two become one. That's when Christ and His church. நீங்கள் உங்களுக்குள் பெற்றுள்ள ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் அவரை நேசிக்கவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவிற்கான ஒரு உண்மையான அசலான உற்பத்தி பொருளாக இருக்கவில்லை. நீங்கள் அழகாக காணப்படுகின்றீர்களா, நீங்கள் அழகாக காணப்படவில்லையா என்று நான் கவலைப்படுகிறதில்லை. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள், நீங்கள் உங்களையே வெளிப்படுத்துகிறீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் இருவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். அப்படித்தான் கிறிஸ்துவும் அவருடைய சபையும் உள்ளது. Not by denomination, not by baptism, not by sensations, not by nothing, but by real love. You were bought from the bosom of God when He was wounded there, and He bought you, and your love and your trueness and your loyalty proves what you are. See what I mean? ஸ்தாபனத்தின் மூலமாயும் அல்ல, ஞானஸ்தானத்தின் மூலமாயும் அல்ல, உணர்ச்சி வசப்படுதல்களின் மூலமாயும் அல்ல, தேவனுடைய இருதயத்திலிருந்து உண்டான ஒரு உண்மையான அன்பினால் நீங்கள் கொல்லப்பட்டிருக்கின்றீர்களே என்று வேறொன்றினாலும் அல்ல. அவர் காயம்பட்ட போது அவர் உங்களை கிரயத்திற்கு கொண்டார். உங்களுடைய அன்பு, உங்களுடைய உண்மை, உங்களுடைய உத்தம நம்பிக்கையானது நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்கிறது.
நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிந்து கொண்டீர்களா? Whether you all frickled up or whether you, I don't care if my wife wouldn't never comb her hair, if she didn't wear a pretty dress or never, they should be my sweetheart. I admire her because her loyalty, her virtue, what she is, that's what she is. நீங்கள் சர்வத்தில் பழுப்பு நிற புள்ளிகளை முழுவதும் கொண்டிருந்தாலும், அல்லது நீங்கள் என்னுடைய மனைவி அவளுடைய தலைமுடியை ஒருபோதும் வாரிக்கொள்ளாமல் இருந்தாலும், அவள் ஓர் அழகான ஆடையை அணிந்திராவிட்டாலும், அல்லது ஒருபோதும் நான் கவலைப்படுகிறதில்லை. ஆனால் அவள் என்னுடைய இணையமாய் இருக்கிறாள். அவளுடைய உண்மையுள்ள விசுவாசத்தையும் அவளுடைய நற்குணத்தின் காரணமாகவும் நான் அவளை போடுகிறேன். அவள் என்னவாய் இருக்கிறாள் என்றால் அந்த விதமாகத்தான் அவள் இருக்கிறாள். And by Christian men and women, that's what we are in the sight of God. It's not because that we can go to the best church or we can dress best or we can get in this neighborhood or we can do this or we can ride in this or we can do this. That doesn't have one thing to do with it. It's the virtue of our loyalty and our love to Christ. And that's the birth. That's the thing that comes. கிறிஸ்தவ புருஷர்களாயும் ஸ்திரீகளாயும் இருக்கிற காரணத்தால் அந்த விதமாகத்தான் நாம் தேவனுடைய பார்வையில் இருக்கிறோம். அது நம்மால் மிகச்சிறந்த சபைக்கு செல்ல முடியும், அல்லது நம்மால் மிகச்சிறந்த ஆடை உடுத்திக் கொள்ள முடியும், அல்லது நம்மால் இதை அக்கம்பக்கம் உள்ளவர்களிடம் பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது நம்மால் இதை செய்ய முடியும், அல்லது நம்மால் இதில் சவாரி செய்ய முடியும், அல்லது நம்மால் இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும் என்ற காரணத்தினால் அல்ல. அது இதனோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை. அது நம்முடைய உண்மையான நற்குணமாயும் கிறிஸ்துவண்டை கொண்டுள்ள நம்முடைய அன்புமாயும் இருக்கிறது. அதுதான் பிறப்பாயிருக்கிறது. அதுதான் வருகின்ற காரியமாயிருக்கிறது. And though I speak with tongue of men and angels, I am nothing. Though I feed the poor, though I give my goods, though I do this and do that and do that, I am nothing. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் நான் ஒன்றுமில்லை. நான் அன்னதானம் பண்ணினாலும், நான் என் பொருட்களை கொடுத்தாலும், நான் இதை செய்தாலும் அதை செய்தாலும் அதை செய்தாலும் நான் ஒன்றுமில்லை. What does Christ care about what all you can do and what all you can do like that if that real genuine love and loyalty isn't there? Think of it, won't you? This is Sunday school, and remember that's a lesson to you. அந்த உண்மையான அசலான அன்பும் உண்மையான உத்தமமும் அங்கு இல்லாதிருக்குமாயின், அப்பொழுது கிறிஸ்துவானவர் உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்றோ, அதை போன்று உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை குறித்தா எதை குறித்து கவலை கொள்ளுகிறார்? அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? இது ஞாயிறு வேதபாட பள்ளியா இருக்கிறது, நினைவிருக்கட்டும். அது உங்களுக்கு ஒரு பாடமாய் இருக்கிறது. Be in your heart. Let Christ have first place like the real woman would to her husband. No other arms can touch her nowhere. No other kiss, no matter how charming it looks, it should turn her head. She's got one set love, and that's for her husband. That's right. உண்மையான ஸ்திரீ அவளுடைய கணவனுக்கு இருப்பது போல கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் முதன்மை ஸ்தானம் கொண்டிருக்கட்டும். வேறெந்த கரங்களும் அவளை எங்குமே தொட முடியாது. மற்றெந்த முத்தங்களும் கிடையாது. அது எவ்வளவுதான் மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக காணப்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் அவள் தன்னுடைய தலையை திருப்பிக் கொள்வாள். அவள் ஒரே ஒரு அன்பைத்தான் பதித்து வைத்திருக்கிறாள். அது அவளுடைய கணவனுக்கானதாய் உள்ளது. அது உண்மையே. No matter how handsome the man might be and how polished and slick his hair might look and how he might hold himself correct, no sir, not one thing. She loves that husband, and that's him alone does she love. She forfeits all of her virtues and all of her kisses, all of her lovings and everything is to her husband and him alone. See what I mean? அந்த மனிதன் அழகாக இருந்தாலும், அவனுடைய தலைமுடியானது பளபளப்பாக்கப்பட்டு அழகாக வாரி மழமழப்பாக்கப்பட்டு காணப்பட்டாலும், அவன் தன்னை எவ்வளவுதான் கட்டுப்பாட்டோடு கூடிய சரியான தேக அமைப்பை கொண்டிருந்தாலும் பொருட்படுத்தவே மாட்டாள். இல்லையா? அதனால் ஒரு காரியமும் கிடையாது. அவள் அந்த கணவனையே நேசிக்கிறாள். அது அவனை மாத்திரமே அவள் நேசிக்கிறாள் என்பதாய் உள்ளது. அவள் தன்னுடைய எல்லா நற்குணங்களையும் அவளுடைய எல்லா முத்தங்களையும் பறிகொடுக்கிறாள். அவளுடைய எல்லா பாசங்களையும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய கணவனுக்கு அவனுக்கு மட்டுமே உரித்தாக்குகிறாள். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகின்றதா? And you forfeit everything of the world, no matter how good it looks, how pretty it looks, and how fascinating it looks. Your virtue is what you're counted by. You always say, oh, hallelujah, I know I got it because I did this. Hallelujah, enough tipper to fight a buzzsaw. நீங்கள் உலகத்தின் எல்லா காரியங்களையும் விட்டுவிடுங்கள். அது எவ்வளவு நல்லதாக காணப்பட்டாலும், அது எவ்வளவு அழகாக காணப்பட்டாலும், அது எவ்வளவு மனதை கவரக்கூடியதாக காணப்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய நற்பண்பினால் மதிப்பிடப்படுகிறது. ஆகையால் நீங்களோ, ஓ அல்லேலூயா, நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று எனக்கு தெரியும், ஏனென்றால் நான் இதை செய்தேன், அல்லேலூயா என்று கூறலாம்.
அதன் பின்னரோ ஒரு சண்டையிட போதுமான கோபம் கொண்டிருப்பீர்கள். Let me tell you, brother, it takes virtue that Christ respects. Though I speak with tongues as men and angels, though I pour forth blood out of both hands, though I shout and dance in the Spirit, though I eat the Word of God and love it. சகோதரனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், அது கிறிஸ்துவானவர் மரியாதை அளிக்கிற நற்பண்பையே எடுத்து விடுகிறது. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், நான் 2 கரங்களிலிருந்தும் இரத்தத்தை வடிய செய்தாலும், நான் ஆவியில் சத்தமிட்டாலும் நடனமாடினாலும், நான் தேவனுடைய வார்த்தையை புசித்தாலும் அதை நேசித்தாலும், though I drink from the same spiritual rock that the rest of them does, though I clap my hands just as loud as the rest, though I can cry crocodile tears, though I can do all this. நான் மற்றவர்கள் பானம் பண்ணுகிற அதே ஆவிக்குரிய கண்மலையிலிருந்து பானம் பண்ணினாலும், நான் மற்றவர்களைப் போல அவ்வளவு சத்தமாய் என்னுடைய கரங்களை தட்டினாலும், என்னால் முதலை கண்ணீர் வடிக்க முடிந்தாலும், என்னால் இவை எல்லாவற்றையும் செய்ய முடிந்தாலும் சரி, but if that real genuine real Christian virtue isn't there to Christ, you become as a sounding brass and a tinkling cymbal. Paul was warning his church of this, the Corinthian church, which was all mixed up in all kinds of fantastics. ஆனால் அந்த உண்மையான அசலான கிறிஸ்துவண்டை உண்மையான கிறிஸ்தவனின் நற்பண்பினை கொண்டிராதவனாய் இருப்பாயானால், அப்பொழுது நீ ஒரு சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஒரு ஓசையிடுகின்ற கைத்தாளம் போலவும் இருப்பாய். பவுல் இதை குறித்து தன்னுடைய சபையை, கொரிந்து சபையை பித்துக்கொள்ளித்தனம் கொண்டு மனம் போன போக்கில் எல்லா விதமான காரியங்களிலும் கலப்படமுற்றிருந்த சபையை எச்சரித்துக் கொண்டிருந்தான். I'm warning you, friends. Remember, I'll have to answer for you there at the day of judgment, and your blood won't be upon me. No matter how loyal you are to anything else, be loyal to Christ. Remember that as we pray. நண்பர்களே, நான் உங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இங்கே நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்காக பதில் கூற வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய இரத்தப்படி என் மீது இராது. நீங்கள் வேறெந்த காரியத்திற்கும் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய் இருந்தாலும் கவலை இல்லை. கிறிஸ்துவிற்கு உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது அதை நினைவில் கொள்ளுங்கள். Blessed Heavenly Father, in this present state we come now and confessing all of our wrongs. Oh, be thou merciful, merciful God. And we pray that you'll look down into our hearts. And in this hour, while we're waiting with our heads bowed to the dust. ஸ்தோத்தரிக்கப்பட்ட பரலோக பிதாவே, தற்பொழுது இந்த ஸ்தலத்தில் இப்பொழுது நாங்கள் வந்து எங்களுடைய எல்லா தவறுகளையும் அறிக்கை செய்கிறோம். ஓ, நீர் இரக்கமுள்ளவராய், இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய இருதயங்களுக்குள்ளே நீர் நோக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தலைகள் மண்ணை நோக்கியவாறு வணங்கியிருப்பதோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் look into the heart of the old man, into the heart of the elderly women, into the heart of the middle age and the young, even the little children, and may we examine ourselves. வயோதிப மனிதரின் இருதயங்களுக்குள்ளாகவும், வயோதிப ஸ்திரீகளுடைய இருதயங்களுக்குள்ளாகவும், நடுத்தர வயதுடையோரின் இருதயங்களுக்குள்ளாகவும், வாலிபர்களின் இருதயங்களுக்குள்ளாகவும், சிறு பிள்ளைகளின் இருதயங்களுக்குள்ளாகவும் கூட நோக்கி பாரும். நாங்கள் எங்களையே சோதித்தறிவோமாக. We are coming into that holy week that we celebrate as Good Friday and Easter, the resurrection. Though this year we might have been loyal to church, though we might have taken the communion, though we might have shouted, we might have done many things, but oh God, look down into my heart. I talk for myself. நல்ல வெள்ளி மற்றும் ஈஸ்டர் உயிர்த்தெழுதல் போன்றவற்றை கொண்டாடுகிற அந்த பரிசுத்த வாரத்தை நாங்கள் அணுகிக் கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தில் நாங்கள் சபைக்கு உண்மையாயிருந்தாலும், நாங்கள் ராபோஜனத்தில் பங்கு கொண்டிருந்தாலும், நாங்கள் ஆரவாரமிட்டிருந்தாலும், நாங்கள் அநேக காரியங்களை செய்திருந்தாலும், ஆனாலும் ஓ தேவனே, என்னுடைய இருதயத்துக்குள்ளாக நோக்கி பாரும். நான் எனக்காகவே பேசுகிறேன். Look into my heart and into the heart of this people here this morning and examine us, Lord. If there be something that takes the place of Christ, oh God, take it away. என்னுடைய இருதயத்திற்குள்ளாகவும் இக்காலையில் இங்குள்ள ஜனங்களின் இருதயத்திற்குள்ளாகவும் நோக்கி பார்த்து, கர்த்தாவே எங்களை சோதித்தறியும். கிறிஸ்துவின் ஸ்தானத்தை எடுத்து போடுகிற ஏதாவது காரியம் இருக்குமாயின், ஓ தேவனே, அதை எடுத்து போடும். If it's laziness, just insufficiency, if it's whatever it might be, I don't know, but God, take it from us. Oh, we don't want to be overthrown right here at the time of the battle, overthrown by God and be an enemy to Him.
அது சோம்பேறித்தனமாய் இருந்தாலும், வெறுமென போதாமையாய் இருந்தாலும், அது என்னவாய் இருந்தாலும் அது எனக்கு தெரியாது. ஆனால் தேவனே அதை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும். ஓ, நாங்கள் இங்கே யுத்த நேரத்தில் தேவனுக்கு எதிரியாய் இருந்து அவரால் அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பவில்லை. Oh God, look into our hearts. Examine us by thy Holy Spirit and let us see this morning if there's any evil thing in us. If there is, take it away, Father. We now lay it on the altar to walk away and leave it there. ஓ தேவனே, எங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக நோக்கி பாரும். எங்களுக்குள் ஏதாவது பொல்லாத காரியம் காணப்படுமாயின் இந்த காலையில் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை சோதித்தறிவதை நாங்கள் காண்போமாக. பிதாவே, அவ்விதமாய் ஏதாவது காணப்படுமாயின் அதை எடுத்து போடும். நாங்கள் இப்பொழுது அதை பீடத்தின் மேல் வைத்துவிட்டு நடந்து செல்லும்படியாக அதை அங்கேயே வைக்கிறோம். If it's idleness, if it's temper, if it's indifference, if it's neglecting, if it's whatever it may be, if it's hatred, if it's malice, if it's strife, if it's whatever it may be, oh God, take it from us today. அது சோம்பலாயிருந்தாலும், அது கோபமாயிருந்தாலும், அது அக்கறையின்மையாயிருந்தாலும், அது புறக்கணிப்பு மனப்பான்மையாயிருந்தாலும், அது என்னவாயிருந்தாலும், அது காழ்ப்புணர்வாயிருந்தாலும், அது தீங்கு செய்யும் எண்ணமாயிருந்தாலும், அது சண்டை சச்சரவாயிருந்தாலும், அது என்னவாயிருந்தாலும், ஓ தேவனே, இன்றைக்கே அதை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும். And at this coming revival, may we be just so full of your charm, Lord, until many will come in and be saved. The little community here where we've tried so hard, the first revival now in 10 years that have helped. Now I pray that you'll give us that real spirit in our hearts, and may it anchor there for eternity. Grant it, Lord. வருகின்றதான இந்த எடுப்பதில் நாங்கள் மிகவும் கடினமாய் முயற்சித்துள்ள இங்குள்ள இந்த சிறு சமுதாயத்திலிருந்து அநேகர் வந்து ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய கவர்ந்து எடுக்கும் வல்லமையினால் அவ்வளவாய் அப்படியே நிறைந்திருப்போமாக. 10 வருடங்களில் நான் நடத்தியிருக்கிற கூட்டங்களில் இப்பொழுதுதானே முதல் எழுப்புதல். இப்பொழுது எங்களுடைய இருதயங்களில் அந்த உண்மையான ஆவியை நீர் தந்தரள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அது நித்தியத்திற்காக அங்கே நங்கூரமிடப்படுவதாக. கர்த்தாவே, இதை அருளும். Make us to examine ourselves, we married people, by the way we treat our wives, how true we are, or how true our wives is to us. And may we just get in our hearts this morning how we'd think if something like that happened in our home. And then may we turn our affections towards you and say, oh God, be merciful to me. விவாகமான ஜனங்களாகிய நாங்கள் எங்களுடைய மனைவிகளை எந்த விதத்தில் நடத்த வேண்டும் என்றும், நாங்கள் எப்படி உண்மையா இருக்க வேண்டும் என்றும், அல்லது எங்களுடைய மனைவிகள் எங்களுக்கு எப்படி உண்மையா இருக்க வேண்டும் என்பதை நாங்களே எங்களை சோதித்தறிந்து கொள்ளும்படி செய்யும். எங்களுடைய வீட்டில் அந்த விதமான ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்குமாயின் நாங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த காலையில் எங்களுடைய இருதயங்களில் நாங்கள் புரிந்து கொள்வோமாக. அதன் பின்னர் நாங்கள் எங்களுடைய நேசங்கள் உம்மண்டை நோக்கியவாறு திரும்ப, ஓ தேவனே, என்னென்ற இரக்கமாய் இரும் என்று கூறுவோமாக. Oh, if the wife would just about every once a month just come by and put her hand on yours and say, dear, I love you, and walk on. Oh, how it would seem she was neglecting me. How it would seem that something was wrong. ஓ மனைவியானவள் ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு ஒருமுறை அருகில் வந்து அவளுடைய கரத்தை என் மீது போட்டு, அருமையானவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு நடந்து செல்வாளையானால், ஓ அவள் என்னை எப்படியோ புறக்கணித்துக் கொண்டிருந்தாள் என்பது தென்படும். அப்பொழுது ஏதோ காரியம் எப்படியும் தவறாய் இருந்தது என்பதும் தென்படும். And God, when maybe once a month or once when we go to church, we offer a little prayer. Oh, you are our love, our communion all the time, that our thoughts and our intents of our heart will be stayed on thee. Grant it, Lord. தேவனே, அது ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரே முறை நாங்கள் சபைக்கு செல்லும் போதோ நாங்கள் ஒரு சிறு ஜெபத்தை எடுப்பதாய் உள்ளது. ஓ, எங்களுடைய அன்பையும் எங்களுடைய சம்பாஷணையையும் நீர் எல்லா நேரங்களிலுமே விரும்புகிறீர். எங்களுடைய நினைவுகளும் எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளும் உண்மையிலேயே தரித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். கர்த்தாவே, இதை அருளும். Oh, keep our hearts so set on thee that the things of the world will become blind and so indifferent. Grant it, Lord. Hear us now and bless us in the further part of these services. We ask in Christ's name. Amen. ஓ, உலகத்தின் காரியங்கள் குருடாக்கப்பட்டு அவ்வளவாய் அக்கறையற்றதாக்கப்பட்டு எங்களுடைய இருதயங்களை உம்மீது சரியாக வைத்துக் கொள்வோமாக. கர்த்தாவே, இதை அருளும். இப்பொழுதே எங்களுக்கு செவிகொடும். இந்த ஆராதனையின் மற்ற பாகங்களில் எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
Now the Lord bless you real good. And sorry I've taken up a few extra minutes there after Sunday school was dismissed. And I pray that God will bless you. I didn't say these things. This is out of God's Word. They were examples to us. They're examples. இப்பொழுது கர்த்தர் உண்மையாகவே உங்களை நன்கு ஆசீர்வதிப்பாராக. அங்கே ஞாயிறு வேதப்பாட பள்ளி கலைந்து சென்று விட்ட பிறகு நான் கூடுதலாக ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டதற்காக வருந்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். நான் இந்த காரியங்களை கூறவில்லை. இது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்ததாய் உள்ளது. அவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருந்தன. அவைகள் திருஷ்டாந்தங்களாய் இருக்கின்றன. And now look, friend, how would you feel if you know the wife that was kissing you was a betrayer? Think of it. Study it for a while. What would you think? Now, when you come to God in a betrayer, don't do that. Let's be real. நண்பரே, இப்பொழுது ஆராய்ந்து பார். உங்களை முத்தமிட்டுக் கொண்டிருந்த மனைவியானவள் ஒரு காட்டிக் கொடுப்பவளா இருந்தாள் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் அப்பொழுது நீங்கள் எப்படி உணர்ந்திருப்பீர்கள்? அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். சற்று நேரம் அதை குறித்து ஆராய்ந்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இப்பொழுது நீங்கள் தேவனண்டை வரும்போது ஒரு காட்டிக் கொடுப்பவராய் இருக்கிறீர்களா? அதை செய்யாதீர்கள். நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமாக. You don't have to take a sensation. You don't have to take something different when the whole skies are full of the real, genuine love of God. Amen. Why take a substitute when we can get the real? Amen. It's for you. நீங்கள் ஓர் உணர்ச்சி வசப்படுதலை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆகாயம் முழுவதும் உண்மையான அசலான தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கும் பொழுது நீங்கள் வித்தியாசமான ஏதோ ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் அசலானதையே பெற்றுக்கொள்ள முடியும் போது நாம் ஏன் ஒரு மாற்றுப் பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அது உங்களுக்கானதாய் உள்ளது. Now may the Lord bless you as a turn of service to our pastor. And don't forget this week, now the little revivals for the community and the little roundabout towns here. You get on your phone, call someone, tell them to come out. We'll have altar calls and expect a good time this week in the Lord. The Lord bless you till I see you this next coming Wednesday night. நான் இப்பொழுது ஆராதனையை நம்முடைய போதகரிடத்தில் சமர்ப்பிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் பொதுமக்களுக்கான மற்றும் ஏறக்குறைய இங்குள்ள சுற்றுவட்டார சிறு பட்டணங்கள் அனைத்திற்குமான சிறு எழுப்புதல் உள்ளதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் உங்களுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எவரையேனும் அழைத்து அங்கு வரும்படி அவர்களிடம் சொல்லுங்கள். நாம் பீட அழைப்புகளை விடுக்க உள்ளோம். இந்த வாரம் கர்த்தருக்குள் ஒரு நல்ல நேரத்தை எதிர்பார்க்கிறோம். நாங்கள் உங்களை அடுத்து வருகின்றதான புதன்கிழமை இரவு சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.